A very good morning, students. நம்ம இந்த practical class lecture seriesல இருக்கோம் and இது வந்து structural geology practical and இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா stereographic projections for plotting a planar future. And போன class என்ன பார்த்தோம் அப்படின்னா stereographic projections for plotting a linear future பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு planar future எப்படி இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்ல மார்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த டாபிக் நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் மாடர்ன் டெவலப்மெண்ட் பை எஸ்கே கோஷ், ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி பை எம்பி பில்டிங்ஸ். அண்ட் ஏற்கனவே போன வீடியோவில் ப்ரொஜெக்ஷன்ஸ்னா என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நேரடியாக கிளாஸுக்கு போயிடுவோம். அண்ட் என்னன்னா ஹவு டு பிளாட் அ பிளேனார் ஃபியூச்சர். ஸோ பொதுவாக ஒரு பிளேனார் ஃபியூச்சர் எப்படி மார்க் பண்ணுவோம் தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், அது வந்து ஒரு ஆர்க் மாதிரி மார்க் பண்ணுவோம். அண்ட் அதே ஆர்க்குக்கு நம்மளால ஒரு போலும் மார்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுவோம். என்ன அப்படின்னா ஒரு பிளேனார் ஃபியூச்சரை எப்படி ப்ரொஜெக்ஷன்ஸில் மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 5 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா போட ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வேணும் இல்லையா. ஸோ ஆட்டிடியூட் ஆஃப் அ பிளேனார் ஃபியூச்சர். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னா நார்த் 30 டிகிரி வெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் டைரக்ஷன் அண்ட் டிப் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல ஒரு பிளேனார் ஃபியூச்சர் இருக்கு. இது எப்படி பிளாட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இரண்டு தான் யூஸ் பண்ண போறோம். தட் வில் பி சர்வ் ஆஸ் அன் அண்டர்லே. அதாவது அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் ஷீட் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அதனால அண்டர்லே அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ட்ரேசிங் ஷீட் வைக்க போறீங்க. அண்ட் ட்ரேசிங் ஷீட்டில் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டை மார்க் பண்ணணும். பொதுவாக எல்லாத்தையும் மார்க் பண்ணுவாங்க, பட் நமக்கு இதை மார்க் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய டேட்டா நிறைய கண்டென்ட் மேலே இருந்துச்சா கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கும் புரியறதுக்கும். ஸோ சிம்பிளாக நார்த் மார்க் பண்ணிடுவோம். மற்றது பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு கோடு மார்க் பண்ணால் மட்டும் போதும். தெரியும் நமக்கு நார்த்துக்கு இந்த பக்கம் என்ன வரும், ஈஸ்ட் இந்த பக்கம் வெஸ்ட் இந்த பக்கம் சவுத்துன்னு தெரியும். ஸோ எழுதணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு ஒரு ட்ரேசிங் ஷீட் மேல் ஒரு ஈக்குவல் யூனிட் மேலே ஒரு ட்ரேசிங் ஷீட் வச்சிங்க. அந்த ட்ரேசிங் ஷீட்டில் அவுட்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் டைரக்ஷன் தட் இஸ் நார்த் 30 வெஸ்ட்டை மார்க் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் இது நார்த் அப்படிங்கிறது அண்ட் இது வெஸ்ட் அப்படின்னு. ஸோ இங்கே நார்த்தில் ஆரம்பிக்கும் போது திஸ் வில் பி 0 அண்ட் திஸ் வில் பி யுவர் 10 அண்ட் திஸ் வில் பி யுவர் 20 அண்ட் இது வந்து 30 இருக்கும் இல்லையா. ஸோ நார்த்லேருந்து வெஸ்ட் மூவ் பண்ணும்போது 30th நம்பர் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணணும். அதான் தேர்ட் ஸ்டெப், அல்லது ஆக்சுவலி ப்ரொஜெக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ மார்க் பண்ணியாச்சா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த 30 டிகிரி மார்க்கிங் இருக்கு இல்லையா, இந்த 30 டிகிரி மார்க்கிங்கை நார்த்தோட மேட்ச் பண்ணணும். கிளாக் வைஸ் சுற்றணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே வரும் இல்லையா. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ட்ரேசிங் ஷீட்டை அந்த ஈக்குவல் ரெண்டு மேலே வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ண 30 டிகிரி மார்க்கிங் கரெக்டாக நார்த் எங்கே இருக்கோ அவங்க பிளாட் பண்ணுற வரைக்கும். ஸோ பண்ணியாச்சா. ஸோ இங்கே தான் நார்த் வரும், அதை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு, ரொட்டேட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா டிப் அமௌண்ட்டை மார்க் பண்ணணும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்டில் 60 அண்ட் ஆஸ் யூ நோ திஸ் இஸ் நார்த் அண்ட் திஸ் இஸ் ஈஸ்ட். அண்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைக்குக்கும் டிப்புக்கும் 90 டிகிரி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த லைனில் 60 எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ண போகிறோம். நல்லா தெரியும் அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் 0 தட் இஸ் ஹரிசானல் ஃபார்மேஷன் சொல்லியிருக்கோம். அண்ட் சென்டர் மோஸ்ட் லைனில் வந்துச்சுன்னா தட் இஸ் வெர்டிகல்னு போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ 0 to 90 வருது, நம்ம 60 தான் மார்க் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் 0, திஸ் வில் பி யுவர் 10, 20, 30, 40, 50 அண்ட் திஸ் வில் பி யுவர் 60 டிகிரி. ஸோ இங்கே ஒரு மார்க் பண்ண வேண்டியதுதான். செஞ்சாச்சு, ஃபிஃப்த் ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மார்க்கிங்கை ஃபுல்லாக ஃப்ரம் நார்த் டு சவுத் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இந்த லைன் கிரேட் சர்க்கிள் பாஸ் ஆகுது இல்லையா, இந்த கிரேட் சர்க்கிள் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதை ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுவரை முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு கொடுத்த நார்த் 30 டிகிரி வெஸ்ட் அந்த ஸ்ட்ரைக்கையும் அதோட டிப் அமௌண்ட் 60 டிகிரி நார்த் ஈஸ்டையும் ஒரு சிங்கிள் பிளேன் இருக்குது, அந்த பிளேனை நீங்கள் இங்கே ஆர்க்காக வரைஞ்சிட்டீங்க. அவ்வளோதான். இஃப் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், அது கிளியர் பண்ண அடுத்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த முடிஞ்சோன்னா அடுத்த ஒரு 4 கொஸ்டின் கேட்பேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.